திருவள்ளுவர் ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டாளர். பிற உயிர்களை கொல்லாமல் இருக்க வேண்டும் என்னும் இடத்து கொல்லாமை என்ற அதிகாரத்தை படைத்த அவரே ஓர் இடத்தில் கொலை என்பது கொலை அல்ல என்று சொல்லுகிறார். அது என்ன கொலை அல்ல? ஓர் மன்னன் தன் மக்களுக்காக செய்கிற கொலையை கொலையல்ல என்று சொல்லுகிறார். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களைகட்டதனொடு நேர் என்று ஒரு மன்னன் கொடியவர்களுக்கு மரண தண்டனை விதித்து அவர்களை கொல்வது என்பது கொலை அல்ல, பயிர்களின் ஊடே இருக்கக்கூடிய களையை எடுப்பது என்று சொல்லுகிறார். ஒரு மன்னன் கொடியவர்களை கொல்லுதல் கொலை இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் அடுத்த குறளிலேயே வள்ளுவர் சற்றே மாறுபட்டவராய் ஒரு மன்னன் கொலையையே தொழிலாக செய்பவனை காட்டிலும் கொடுமையானவன் என்று சொல்லுகிறார். கொலை மேற்கொண்டாரில் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. கொலையையே தொழிலாக மேற்கொள்பவனை காட்டிலும் மன்னன் கொடுமையானவன் எப்பொழுது? மக்களுக்கு கொடுமை செய்து மக்களை அல்லலுற செய்கிற ஒரு வேந்தனாக இருக்கிறான் என்றால் அவன் கொலையையே தொழிலாக வைத்திருக்கக்கூடிய கொலகாரனை விட மோசமானவன் என்று சொல்லுகிறார். ஆக மன்னன் கொலை செய்தால் கொலையே இல்லை என்று சொல்லுகிற அடுத்த குறளிலேயே மன்னனை கொலையாளியை காட்டிலும் மோசமானவன் என்று சொல்லக்கூடிய குறட்பாக்களை திருவள்ளுவர் அமைக்கிறார். ஒன்று செங்கோன்மையின் கடைசி குறள், இன்னொன்று கொடுங்கோன்மையின் தொடக்க குறள்.